ஜெபம் செய்வோம். கல்வாரி மேட்டிலே கோர சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் மொழிந்த 6ஆம் திருவார்த்தையை தியானிக்க நீர் இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்காக நன்றியோடு வந்திருக்கிற பஸ்திருக்கிறோம். நம்முடைய வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது அடியனை மறைந்து ஆவியான தம்மை இடைவிடமாக ஜெபிக்கிறோம். நம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு கிருபையாய் கொடுத்த அந்த 2025ஆம் ஆண்டில் பெரிய வெள்ளி என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் கொல்கத்தா மேட்டிலே கோர சிறுவையிலே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கிக் கொண்டு திருவாய் மொழிந்த திருவார்த்தைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 6ஆம் திருவார்த்தை பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். ஒருவேளை 6ஆம் வார்த்தையும் 7ஆம் வார்த்தையும் ஒரே வசனத்திலே வந்தாலும் திருச்சபை முடிந்தது என்ற அந்த வார்த்தையை நாம் தனியாக தியானிக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கின்றார்கள். சிலுவையில் தொங்கிய இயேசு 7 வார்த்தைகளிலே சொன்ன சிறிய வார்த்தை முடிந்தது. முடிந்தது என்பதற்கு கிரேக்க சொல் டெட்சலாய்ஸ் என்பதாகும். இதனுடைய பொருள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது வெற்றி முழக்கம், சவுண்ட் ஆஃப் விக்டரி என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எதற்காக இந்த உலகத்திலே அவரை அனுப்பினாரோ அந்த காரியத்தை செய்து முடித்தவராய் வெற்றியின் முழக்கமாய் முடிந்தது என்று சொல்லி மகா சத்தமாய் அவர் கூப்பிடுகின்றார். ஆம் அன்புக்குரியவரே, கிமு 700வது ஆண்டுக்கு முன் வாழ்ந்த ஏசா சொல்லுகிறார். ஏசா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அநேகரை நீதிமான்களாக்கி அவருடைய அக்கிரமங்களெல்லாம் தாமே சுமர்ந்து தீர்த்து முடித்தார். அநேகருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து தீர்த்து அவர்களுக்கு முடித்தார் என்று பார்க்கின்றோம். ஏசாயா 57 பார்க்கின்ற பொழுது, நான் வெட்கப்படேன், என் முகத்தை கருங்கல் ஆக்கினேன் என்று பார்க்கின்றோம். ஆம், எவ்வளவு பாடுகள்! ஆண்டவர் யாருக்காக? அவர் செய்த பாவத்திற்காகவா? உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக அல்லவா? அவர் நேற்றைய தினத்திலே அவர் பிடிக்கப்பட்டு இரவு முழுவதும் எவ்வளவு வேதனை, எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நிந்தைகள், இரவு முழுவதும் விசாரணை. ஒருவேளை இரவிலே விசாரணை பண்ணக்கூடாது என்று சொல்லி சட்டம் இருந்தாலும் கூட இரவிலே எல்லா காரியமும் நடக்கின்றது. நடந்து மீண்டும் அவரை மரணத்திற்கு பிளாத்து ஒப்புக் கொடுப்பதை பார்க்கின்றோம். ஆம், எல்லாவற்றையும் அவர் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய முகத்தை கருங்கல் ஆக்கினேன் என்று பார்க்கின்றோம். யாருக்காக? நமக்காக என்பதை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்கின்றது, என்னை அனுப்பினுடைய சித்தத்தை நான் செய்து அவருடைய மேலையை முடிப்பது என் போஜனமாக இருக்கிறது. என்னை அனுப்பின பிதாவாகிய தேவன் ஏதோ நோக்கத்தோடு கூட என்னை இங்கு அனுப்பினார். எதற்காக? மனிதனை பாவத்திலிருந்து மீட்டு பிதாவோடு கூட ஒப்புரவாக்க முடியாய் அவரை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்தாரே, அதை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, அவருடைய சித்தம் என்ன? மத்தேயு 16:21-23 பார்க்கின்ற பொழுது, தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரர்களாலும் பல பாடுபட்டு கொலை உண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கி 22 சொல்கின்ற பொழுதே, பேதுரு, உமக்கு நேரிடக்கூடாது. அப்பொழுது அவர் என்ன சொல்கின்றார்? பின்னாக போ சாத்தானே. அப்படினால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு வரக்கூடிய தடைகள் எதாக இருந்தாலும் கூட அது சத்துருவானவன் கொண்டு வருகிறான் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். நமக்கு ஒரு நோக்கத்தோடு கூட அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கின்றார், நம்மை முத்தரித்திருக்கின்றார்.
உங்களுடைய திருச்சபையிலே நாம் அங்கமாக இருக்கின்றோம். திருச்சபை இந்த நாளில் உங்களுடைய கருத்திலும் என்னுடைய கருத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது திருச்சபைக்காக நீங்கள் நானும் எழுப்பி பிரகாசிக்க அழைக்கப்படுகின்றோம். ஏதோ ஒரு நோக்கத்திலோடு கூட அழைத்திருக்கின்றார். நாங்கள் பார்க்கின்ற பொழுது பின்னாகமோ சாத்தான் என்று சொல்லி அவர் கடிந்து கொண்டதை பார்க்கின்றோம். லூக்கா 9:51 பார்க்கின்ற போது தன் முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பினார். சிலுவையில் அறையப்படும் காலம் நிறைவேறின போது அவர் மன உறுதி கொண்டார் என்று பார்க்கின்றோம். எருசலேமுக்கு வருகின்றார். எருசலேமுக்கு போனால் இதெல்லாம் எனக்கு நடக்கும் என்று சொல்லி அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் மன உறுதியோடு கூட அவர் வருகின்றார். ஆனாலும் அதே வேளையிலே கெத்செமனே தோட்டத்திலே அவர் பிதாவை நோக்கி வேண்டுகிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கடவுதே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று சொல்லி அர்ப்பணிக்கின்றார். பிதா அந்த பாத்திரத்திலே பானம் பண்ண அவரை இது பண்ணின பொழுது அவர் அதற்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்திருக்கின்றார் என்று நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். யோவான் 17:4 சொல்கிறது, நான் செய்யும்படி நீர் எனக்கு தந்த வேலையை பூமியிலே செய்து முடித்து உம்மை மைமைப்படுத்தினேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடிலும் பிதாவை நோக்கி பார்த்தா. பிதா எதற்காக அனுப்பினாரோ பிதா மைமைப்படும்படியாய் தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றினார். எனவே அவருடைய பிள்ளைகளால் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் பிதாவாகிய தேவன் மைமைப்படும்படியாய், பிதாவாகிய தேவனுக்கு மைமை சேர்க்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே மைமைப்படுத்தினேன் என்று பார்க்கின்றோம். பணியை வெற்றிகரமாக முடித்து முழு நிறைவுடன் முடிந்தது என்கிறார். ஒரு நிறைவு நம்மிடத்தில் ஒருவர் ஒரு வேலை செய்து விட்டார். நம்ம என்ன செய்கிறோம்? வேலை செய்கிறோம், செஞ்சு முடிச்சுட்டா முடிந்தது. நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி நாம் சொல்லுகின்றோமே, அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். எந்த பணியை செய்து முடித்தார்? ஒன்று, நம்முடைய மீட்புக்கான பணியை செய்து முடித்திருக்கின்றார். எபிரேயர் 10:12 சொல்கிறது, கடவுளின் திட்டப்படி மனித பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் கடவுளின் வலது பாகத்தில் அமர்ந்திருக்கிறார். எதற்காக? கடவுளின் திட்டப்படி மனித பாவங்களுக்காக தம்மை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் இன்றைக்கு அவர் கடவுளுடைய வலது பாசத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மத்தேயு 1:21 சொல்லுகிற பொழுது அங்கு பார்க்கின்ற பொழுது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். நம்மை ரட்சிக்கும்படியாகத்தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். அந்த ரட்சிப்பின் பணியை செய்து இன்றைக்கு முடித்து விட்டார். அவனால் நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் வரும், ஒவ்வொரு ஆண்டு வெள்ளிக்கிழமை இது மாதிரி வேத வசனம் சொல்லப்படும். கேட்டு நாம் மனம் திரும்பும் அல்ல, இன்றைக்கு நாம் கடந்து செல்கின்ற பொழுது அடுத்த ஆண்டு நம்முடைய கருத்தில் இல்லை. ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் கிருபையாய் நம்மை வந்து கொள்கதா மலையிலே மேட்டிலே இருந்து அவருடைய வார்த்தையை கேட்க நம்மை அழைத்திருக்கின்றார். அவர் நம்மை மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கின்றார் சொன்னால் அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை இன்றுக்கல்ல மற்றவர்கள் பார்க்கின்றதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ரட்சிப்பின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மனுக்குலத்துக்கு நித்திய மீட்பை இயேசு கிறிஸ்துவினாய் பெற்றுக் கொடுத்து முடிந்தது என்கின்றார். முழு மனுக்குலத்துக்கும் உலகம் தோற்றமுள்ள உலகம் முடிவு மட்டுமாக உள்ள சகல மனிதரின் பாவங்களை தன்மேல் சுமந்து தீர்த்தார் என்று பார்க்கின்றோம். 3 மணி நேரம் இருளா இருந்தது. இருள் என்பது பாவம். ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த இருளிலே என் தேவனே என்று சொல்லி கதறக்கூடியவராக இருந்தார். பாவம் மேற்கொள்கின்ற பொழுது கதறினார். இன்றைக்கு நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டா? ஒரு ரட்சிப்பின் அனுபவம் உண்டா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எபிரேயர் 9:26 பார்க்கின்ற பொழுது தம்மை தாமே பலியிட்டு மனித பாவங்களை நீக்கி போட்டார் என்று பார்க்கின்றோம். ரோமர் 8:15 பார்க்கின்ற பொழுது அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார சிலாக்கியத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். நீங்கள் நான் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் நான் பிதாவை அப்பா பிதாவை என்று கூப்பிட முடியாது. ஆனால் அதை வாங்கி கொடுத்தது ஆண்டவர் மூலமாய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததன் மூலமாய் அந்த புத்திர சுவிகார சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இத்தகைய பெரும் பணியை தமக்கு முன் இருப்பதை நிறைவேற்றி அவமானத்தை எண்ணாமல் சிலுவை பாடுகளை சகித்து முடித்தது என்கிறார்.
எபிரேயர் 12:12, பிலிப்பியர் 2:11 பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்காக எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். இயேசு நாமத்தினால்தான் நீங்கள் நான் இன்றைக்கு ரசிக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு என்ற நாமத்தினால்தான் நாம் ஜெயம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த முடிந்தது என்கிற வார்த்தை ஒரு ஜெய வார்த்தையாக இருக்கிறது. அதை நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆண்டவரே நீர் எந்த நோக்கத்திற்காக என்னை வைத்திருக்கிறோ அந்த பணியை செய்து முடிப்பதற்கான பலனை சத்துவத்தை தாரும். அதற்கு தடையா இருக்கிற எல்லா தடையும் நீக்கப்பட வேண்டும் சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். கொலோசியர் 1:14 பார்க்கிற போது அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் அல்லவா இன்றைக்கு கல்வாரி மேட்டிலே சிலுவையிலிருந்து ஒளியை கொண்டிருக்கின்றது. அவருடைய தலையிலே முள்முடி, கையிலே ஆணிகளால் கடாவப்பட்ட உடல் முழுவதும் உள்ளுதன் நிலம் போல தன்னுடைய கடைசி இரத்தத்தையும் சுத்தி கொண்டிருக்கின்றாரே, அந்த இரத்தம் வீணாய் போகாதபடி அவருடைய பிள்ளை அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் நானும் அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீங்கள் நானும் பாவ மன்னிப்பை ஆகிய மீட்பை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். இரண்டாவதாக நம்முடைய மகிமைக்கான பணியை செய்து முடித்தார். எபிரேயர் 12:4 பார்க்கின்ற பொழுது பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை தரிசிக்கவே இல்லாது. பரிசுத்தமுள்ள கர்த்தரை நாம் ஆராதிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அப்படின்னா நான் பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை இருக்கின்றோம். ரோமர் 3 பார்க்கின்ற போது ஒருவனும் நீதிமான் அல்ல, அனைவரும் வழி விலகி விட்டு கெட்டு போனோம். அங்கு பார்க்கின்ற பொழுது நம்மை மீட்கும்படியாகத்தான் ஆண்டவர் அந்த மகிமையான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும்படியாதான் அவர் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தார். மத்திய 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற போது பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று பார்க்கின்றோம். அதில் பார்க்கின்ற பொழுது கல்யாண அவசரம் இல்லாமல் இருந்தவனுடைய நிலையை அறிந்திருக்கின்றோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இன்றைக்கு நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? ஆண்டவர் அவருடைய பணியை செய்து முடித்து விட்டிருக்கின்றார். முடிந்தது என்று சொல்லி அவருடைய பணி முடிந்தது. நீங்கள் நானும் மகிமை உள்ள வாழ்க்கையை வாழ முடியாதவா அவர் முடித்திருக்கின்றார். நம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றோமா அல்லது அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு சுவாமி சிலுவையில் பிதாவின் நீதியை நிறைவேற்றி தம்மை பின்பற்றுகிற நித்திய நரகத்தின் தப்பி மகிமையான வாழ்வை பெற அவர் செய்து முடித்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இன்னும் பார்க்கின்ற போது ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே விசுவாசிக்கிறவன் எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஆம், ஆண்டவர் நமக்கு நீதியை கொண்டு வர முடியும். நியம பிரமாணத்தின் முடிவாகி இருக்கிறார். நீங்கள் நானும் நியம பிரமாணத்தின்படி நாம் தண்டனையை பெறாதபடி அவர் நமக்காக பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் ருசி பார்த்து நமக்கு ஒரு நித்திய வாழ்வை கட்டளையிட்டிருக்கிறார். அந்த நித்திய வாழ்வுக்கு நீங்கள் நானும் உரியவர்களாக இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே அவருடைய பணி முடிந்தது. பணியை அவர் முடித்த பணியை தொடர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. இன்றைக்கு திருச்சபைக்கு இருக்கின்றது. திருச்சபையின் அங்கமாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்றது. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை அறியாதபடி, இந்த மீட்பை பெறாதபடி, ரட்சிக்கப்படாதபடி இன்றைக்கு நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் வேலை செய்கின்ற இடங்களிலே, நாம் குடியிருக்கின்ற இடங்களிலே எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? நீங்கள் நானும் ஒரு மகிமையான வாழ்க்கையை பெற்றிருக்கின்றோமே. முன்னால் ஆண்டவர் இந்த நாளில் எதிர்பார்க்கின்றது. ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் மீட்கும்படியாய் நீங்கள் நானும் நம்மை ஒப்படைக்கும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். 7ஆம் அதிகாரம் 21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பவனே ஆனாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் பிரவேசிப்பதில் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நாம் ஆண்டவரை கூப்பிடுகின்றோம். ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்து செயல்படுகின்றோமா? ஆண்டவர் நம்மை கொண்டுதான் இன்றைக்கு நீங்கள் நானும் தான் ஆண்டவருடைய சித்தத்தை பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு ரட்சிக்கப்படாத மக்களை, மீட்கப்படாத மக்களை ஆண்டவருடைய திருச்சிலுவை அன்றைக்கு கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அதை நாம் செய்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கடைசியாக முடிந்தது என்ற வார்த்தையை பற்றி ஒரு செய்தி டிராக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு பஸ் நிலையத்தில் கொடுக்கின்ற பொழுது அதை ஒரு பையன் வாங்கியிருக்கின்றான். வாங்கி அந்த இளைஞன் அதை படித்த போது இயேசு சுவாமி செய்த மகத்தான மீட்பு அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
அவர் எல்லாவற்றையும் மீட்பை செய்து முடித்து விட்டார். மனிதனுடைய பாவங்களை நீக்கி அவர்களுக்கு மீட்பை கொடுத்திருக்கின்றார் சொல்லி அதில் போடப்பட்டிருக்கின்றது. அதை பார்த்த மாற்றத்திலே அவன் அதை மீண்டுமாக ஆவியானவர் உந்ததோடு கூட மீண்டும் அந்த ட்ராக்ஸை படிக்க அவன் ஆண்டவருக்குள்ளாக தன்னை அர்ப்பணித்திருக்கின்றான். அவன் அநேக மக்களுக்கு அவர் மீட்பை எடுத்து சொல்லியிருக்கின்றான். அவன் யாருமல்ல, சீன நாட்டிலே மகத்தான மிஷனரியாக பணிபுரிந்த ஹட்சன் டெய்லர். அவர் பணியாற்றி கொண்டிருந்த போது சீன மதத்தை சார்ந்த ஒருவன் அவரிடம் வந்து கிறிஸ்தவத்திற்கும் பிற மதத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று கேட்டார். அதற்கு ஹட்சன் டெய்லர் சொன்னார், 2 எழுத்து தான். என்ன வித்தியாசம் என்று கேட்டபோது 2 எழுத்து தான். மற்ற மதங்களெல்லாம் டு செய் என்கிறது, கிறிஸ்தவ மதமோ டன் முடிந்தது என்கிறது சொன்னார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம எதையும் செய்ய வேண்டியதில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கவும். இன்றைக்கி யாரிடத்துலையும் போய் நம்ம சொன்னால் இல்லை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை, நம்ம செயல்பாடு ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்காக செய்து முடித்த அந்த ரட்சிப்பு மற்றவர்கள் காண முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவ மீட்பு என்பது ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இலவசமாய் பெற்றிருக்கின்றோம். எனவே தான் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனை பேருக்கு நாம் சொல்லியிருக்கின்றோம். இறையியல் வல்லுனர் பாலிடிக்ஸ் இயேசு உன்னை ஏற்றுக்கொண்டார் என்பதை நீ ஏற்றுக்கொள்வதே மீட்பு என்று சொல்கின்றார். பார்க்கின்ற பொழுது அக்செப்ட் தி ஃபேக்ட் தட் யூ ஆர் அக்செப்டட். அப்படினால் உன்னை ஏற்றுக்கொண்டார், இயேசு உன்னை ஏற்றுக்கொண்டார் என்பதே நீ ஏற்றுக்கொள்வது தான் மீட்பு என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே நாங்கள் மீட்கப்பட்டு அது உண்மை என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நாட்களிலே நிச்சயமாக நீர் எதிர்பார்க்கின்ற காரியம் நீர் செய்து முடித்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு ஜீவன் இருக்கும் மட்டுமாக உமக்காக ஓடவும் உம்மை பிரதிபலிக்கவும் கடைசியிலே நாங்களும் உம்முடைய ராஜ்யத்திற்கு வர பயனாளியாய் இந்த உலகத்திலே எங்களுக்கென்று நீ வைத்த ஓட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாய் செய்து முடித்தோம் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் பறைசாற்றத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் அந்த கிருபை தருவாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை மீட்கும்படியாய் பிதாவாகிய தேவன் உம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பின பொழுது அதை கர்த்தாவே நீர் எவ்வளவோ பாடுகளின் மத்தியிலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு அந்த மீட்பை சம்பாதித்து கொடுத்திருக்கிறீர். முடிந்தது என்று சொல்லி கர்த்தாவே நீர் பறைசாற்றினது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நாங்கள் அறிந்து பார்த்து கர்த்தாவே நாங்களும் ஒரு நாளிலே உம்மை போல எங்களுடைய வாழ்க்கையிலே முடிந்தது என்று சொல்லி கர்த்தாவே உம்மிடத்திலே எங்களுடைய ஜீவனை கொடுக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் நீர் பிரேசம் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன்.